சொல்லுவாரு. அப்ப தெரியும். அதுக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய எண்ணங்கள் என்னமா சொல்லும்? உன்னை தூங்க விடாது, உன் வேலையை ஒழுங்கா செய்ய விடாது, உன் பிள்ளைங்களை கூட வாழ முடியாது, உன் கணவனோட கூட வாழ முடியாது. அந்த எண்ணம் சொல்லும், நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், நான் செத்துருவேன்னு. அன்பு சகோதரே, இப்படிதான் அந்த உலகத்துல நான் வாழ்ந்தேன். வேதம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தின் மாற்றம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையில மனுஷன் பிழைப்பான். நான் கேட்ட மனுஷனுடைய வார்த்தை பயத்தை உண்டாச்சு. எப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டனோ எனக்கு தைரியத்தும் புத்திய ஞானத்தை கொடுத்தது. வேதம் சொல்லுது, ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தை, பலன் இல்லாதவனுக்கு பலத்தை, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிற தேவன். ஐயா நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணுமா? வாங்க என்ன வந்து இதோ வாங்க கும்பிடு போடுங்க, வணங்க போடுங்க, முத்தம் கொடுங்க. அதெல்லாம் இல்ல. உன் எண்ணம் மாறாது மட்டும் வாழ்க்கை மாறாது. கர்த்தர் சொன்னார், இதோ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லுனாரு. சுவிசேஷம் என்ன தெரியுமா? எதுக்கு எங்க வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு இவ்வளவு ஜனங்க வந்து நிக்கிறது தெரியுமா? கர்த்தர் சொன்னார், ஒருவன் சொல்லணுமா? ஒருவன் சொல்லாவிட்டால் ஒருவனால கேட்க முடியாது, கேட்காவிட்டால் இருதயத்தில் விசுவாசிக்க முடியாது. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சொல்லுனாரு. இப்ப நான் சொல்றேன், உன் வீட்டுல தோல்வியா, வேலை இல்லையா, குடும்பத்துல நிம்மதி இல்லையா, அன்பு இல்லையா, எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறியா, பிள்ளைங்களை பார்த்து அழுவுறியா, எப்படி இந்த பிள்ளைய கரை சேர்ப்பேன்றியா, ஐயோ உள்ள வியாதி வந்துச்சா, நான் பொழைப்பனா செத்துருவான்ற பயமாகுதா, யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க, யாரோ சைவில பண்ணிட்டாங்க, இன்னொருத்தர் வாழ்க்கையில முன்னேற்றமா இல்லையா, நீ சம்பாதிக்கலாம் வீணா போதா? கர்த்தர் சொன்னாரு, என்னை நோக்கி பார், அப்போது நீ பிழைப்ப. அன்பு சகோதரே, உண்மையாகவே இந்த உலகத்துல பாருங்க, அன்பை நீ சம்பாதிக்க முடியாது, சமாதானத்தை நீ சம்பாதிக்க முடியாது, சந்தோஷத்தை நீ விலை கொடுத்து வாங்க முடியாது. நீ எந்த மளிகைகள்ல போய் ஐயா 100 ரூபாய்க்கு சமாதானம் கொடு, சந்தோஷம் கொடு, எனக்கு நிம்மதி கொடுன்னு கேட்டு பாரு, அது இல்லன்னு தான் குடிக்கிறான், அது இல்லன்னு தான் வீட்டுல சந்தேகம். சந்தேகம் எவ்வளவு பெரிய வம்ப எடுத்துட்டு வந்து விட்டுரும் தெரியுமா? எந்த குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் இருக்குதோ அந்த வீட்டுல நிம்மதியா இருக்காது. எப்ப பார்த்தாலும் மனைவியை சந்தேகப்படுறது, எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை சந்தேகப்படுறது. அன்பு சகோதரே, வேதம் சொல்லுது, ஒருவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். அன்பு சகோதரே, சகோதரியே, இன்றைக்கு நீங்க கேட்கிற தேவனுடைய வார்த்தை, வேதம் சொல்லுது, வானம் பூமி ஒழியும், அவருடைய வார்த்தைகளை உறுப்புகளை மாறாதுன்னு. அன்பு சகோதரே, உண்மை சொல்லிட்டா மரணமும் ஜீவனம் எங்க இருக்குது தெரியுமா? மனுஷனுடைய நாவின் அதிகாரத்துல இருக்குதான். நீ வாழுதோ சாவுறதோ எங்கதமாகுது? கர்த்தர் சொன்னாரு, மரணமும் ஜீவனும் அது வெகு தூரம் இல்ல, வானத்து மேல இல்ல, பூமிக்கு கீழே இல்ல, அது சமுத்திரத்தின் நடுவுல இல்ல. மரணமும் ஜீவனும் மனுஷனுடைய நாவுல இருக்குதான். நீ எதை பேசுறியோ அதுதான் உங்க வீட்டுக்கு வரும். புள்ளிகளை பார்க்கும் போதெல்லாம் இது விலகாது, இது உதவாது, இது சனியம், இது தரித்திரம், இது உதவாது, இது நாசமா போயிடுனா நீ சொல்லினேரு, கண்டிப்பா உன் புள்ள ஜெயில போய் உட்காந்துப்பா. நீ சொல்லினேரு, உன் புள்ள யாரெல்லாம் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போவான். நீ சொல்லினேரு, உன் புள்ள உன் கண்ணுக்கு எதிர நாசமா போயிடுவான். அப்ப எதை நம்ம பேசணும், எதை நம்ம சொல்லணும், எதை நம்ம பார்க்கணும்? அன்பு சகோதரே, கர்த்தர் சொன்னாரு, என் வார்த்தைய, என் வசனத்தை கவனின்றாரு. என் வசனத்தை கவனி, என் வார்த்தைக்கு ஒரு செவிய சாய், எல்லா காவலோடும் இருதயத்தில் என் வசனத்தை காத்துக்கொள், அதுல இருந்து ஜீவன் புறப்பட்டு வருமா? அன்பு சகோதரே, 38 வருஷமா ஒருத்தன் வியாதி, ஒரு பாருங்க 100க்கு அதிபதி ஒருத்தங்கிறான் பைபிள்ல, 100க்கு அதிபதி, 100 பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு எஜமா, 100க்கு அதிபதி. அவன் சொல்றான், ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் வியாதியாகிறானா. உடனே ஆண்டவர் சொன்னாரு, எப்பா வா நான் வீட்டுக்கு வரேனாரு. இல்ல ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுத்தமா. பாருங்க, அவன் கண்டுபிடிச்சிட்டான், கர்த்தருடைய வாயிலங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாங்க சொல்றோம், அவருடைய வார்த்தையின் மேன்மையை நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மரணம் உன்னை அணுகாது, வியாதி உன்னை அணுகாது, பலவீனங்கள் உன்னை அணுகாது, சாபம் உன்னை அணுகாது, தரித்திரம் உன்னை அணுகாது. வேதம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்ப. என்ன மாறுது ரொம்ப கஷ்டங்க. துணி மாத்திக்கிறதா ஈஸி, இந்த துணி அவுத்து போட்டு வேற துணி மாத்திக்கலாம். நகையை மாத்துதுனா ஈஸி, இருக்கிற நகையை கைட்டு போட்டு வேற நகையை மாத்திக்கலாம். தலைய முடிய மாத்துதுனா ஈஸி, மாத்திக்கலாம். வீட்டை மாத்துதுனா பெயிண்ட் அடிச்சு மாத்திக்கலாம். உன் என்ன மாறுச்சா? உன் வாழ்க்கை மாறுச்சா? உன் குடும்பத்தின் சூழ்நிலை மாறுச்சா? உன் வாழ்க்கையில பாவ பிடியில அகப்பட்டு அந்த பாவத்துல இருந்து உன்னால விடுவிக்க முடியுதா? அன்பு சகோதரே, நீங்க லேசா எடுத்துக்கிறீங்க. உண்மையா சொல்ற, அனுபவம் பட்டவனுக்கு தெரியும்.
ஒரு வியாதி, கேன்சர் வியாதியில இருந்தா அவங்க ஆளு. நான் ஜெபம் பண்ண போனேன். அப்ப அந்த டாக்டர் கிட்ட கேட்டேன், டாக்டர் கேன்சர் வியாதி வந்தா என்ன நடக்குன்னு கேட்டேன். என்ன கேட்காத, கேன்சர் வியாதியில படுத்துன்னு நம்ம பெட்ல, அவனை போய் கேளுனாரு. அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த நோய் வந்தவனே உனக்கு என்னாலயா உடம்பு பண்ணுதுன்னு. ஐயா உடம்பு பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குடையா, என் எண்ணம் உள்ளத்துல பயத்தை உண்டாக்கினா இருக்குதியா. நான் என் பிள்ளைகளை விட்டுருவேனா, என் வீட்டை விட்டுருவேனா, என் குடும்பத்தை விட்டுருவேனா, நான் மறிச்சு போயிடுவேனா, தேவையில்லாத எண்ணங்கள் என்ன ஆட்டி படிக்குது. எதுலனாலும் இந்த வலியை கூட தாங்கிடுவேன், இந்த வேதனை இந்த வியாதியை கூட தாங்கிடுவேன். ஆனா என் எண்ணம் என்ன தூங்க விட மாட்டுது. ராத்திரி வந்தா காலையில எழுஞ்சி போனா, காலையில வந்தா நைட்ல நான் இருப்பனான்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள பதற்றம், என் மனச பதங்களிக்கிறது. நான் அன்பு சகோதரே நான் சொல்றேன், உங்களுடைய எதிர்காலமே என் தேவன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மரணமும் ஜீவனும் மனுஷனுடைய நாவல் இருக்குது. கர்த்தர் சொன்னார், மனுஷன் அப்பத்தின் மாற்றம் அல்ல, 3 வேளை சோறு துண்ற மாதிரி காலையில மதியானம் நைட்டு. அவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தின் மாற்றம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையிலோ மனுஷன் பிழைப்பான். அப்ப எப்படி பிழைப்பான்? காலையில ஏஞ்சோன்னு சொல்ல, கர்த்தாவே என் பாவங்களை மன்னித்திரே, என் நோய்களை சுமந்திரே, என் அக்கிரமங்களை மன்னித்திரே, என் போகலை வருகளை ஆசீர்வதிப்பதே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையினை தொடர்ந்தீரே. நான் வாளா இருக்க மாட்டேன், தலையா இருப்பேன், கீழா இருக்க மாட்டேன், மேல இருப்பேன். வர வர நான் விருத்தி ஆகுவேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்காக தன் ஜீவனை கொடுத்தீரே, அந்த ஜீவன் பரிபூர்ணடைய வந்தீரே. இப்படி பேசுறீங்கன்னா ஜீவன் வரும். தூங்கி ஏஞ்சோன்னு என்ன தெரியலமா, இந்த நாள் இந்த பொழுது எப்படி போவோமோ, வாழ்க்கை எப்படி இருக்குமோ, வேலை எப்படி சொல்லி பாருங்களேன். சந்தேகத்தோட பேசுங்களேன். உங்களுக்கு அது சந்தேகத்துல